ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விஜய் டிவி நிகழ்ச்சியிலேயே பரபரப்புக்கும் சர்ச்சைகளுக்கும் பேர் போன ஒரு நிகழ்ச்சினா அது பிக் பாஸ் நிகழ்ச்சி மட்டும்தான். போன வருஷம் நடந்த பிக் பாஸ் சீசன் 7ல் பரபரப்புக்கும் சர்ச்சை சம்பவங்களுக்கும் பஞ்சமே கிடையாது. உலகநாயகன் கமலஹாசனே திணற அளவுக்கு சில சம்பவங்கள் நடந்து பரபரப்பை கிளப்பி இருந்தது. இந்த வருஷம் தொடங்க போகிற சீசன் 8ல் கலந்துக்க போகிற போட்டியாளர்களை தேர்வு செய்கிற வேலையில் தான் பிக் பாஸ் டீம் மும்முரமாக இருக்காங்க. இந்த வருஷம் நடக்க போகிற சீசன் 8ல் சர்ச்சைக்குரிய ஒரு போட்டியாளரை இறக்கிறதுக்கு பிக் பாஸ் டீம் பிளான் பண்ணியிருக்கிறதா ஒரு பரபரப்பான தகவல் வந்திருக்கு. அந்த சர்ச்சைக்குரிய போட்டியாளர் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இவரை தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு தேதியில் அதிகமாக கோர்ட் போலீஸ்னு சர்ச்சையில் சிக்கிற ஒரே சோஷியல் மீடியா பிரபலம்னா அது டிடிஎஃப் வாசன் தான். இப்போ சமீபத்தில் கூட கார் ஓட்டும்போது ஃபோன் பேசினதா போலீஸ்கிட்ட மாட்டி பிரச்சனையில் சிக்கியிருக்காரு டிடிஎஃப் வாசன். பரபரப்புக்கும் பிரச்சனைகளுக்கும் நடுவில் ஓடிட்டு இருக்க டிடிஎஃப் வாசனை எப்படியாவது பிக் பாஸ் சீசன் 8ல் இறக்கிறதுக்கு பிக் பாஸ் டீம் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இவரை மட்டும் இல்லைங்க, இவருக்கு ஜோடியாக இன்னொரு பிரபலத்தையும் பிக் பாஸில் இறக்க போகிறாங்க. டிடிஎஃப் வாசனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஷாலின் ஜோயா குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. சிடபிள்யூசியில் ஜோயாவோட இன்னோசன்ஸ்க்காகவே அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் கிடைச்சிருக்காங்க. அதனாலேயே டிடிஎஃப் வாசன் கூடவே அவரோட காதலியான ஜோயாவையும் பிக் பாஸில் இறக்கிறதுக்கான முயற்சியில் டிடிஎஃப் வாசன் கூட பிக் பாஸ் டீம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் இவங்க 2 பேருமே பிக் பாஸில் கலந்துக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் யாரெல்லாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை விரும்பி பார்ப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.